ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. பயங்கரமான ஒரு ட்ராக் வரப்போகுது. உண்மையிலேயே நம்ம சேதுபதி அசிங்கப்படுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். சின்ன மருமகள் சீரியல் அப்கமிங் ஒரு மண்டபத்தில் இருக்க மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் பிக் வந்து பார்த்தீங்க இல்லையா? அது வந்து மண்டபத்தில் சேதுபதி இருக்க மாதிரியான ஒரு பிக்கு. அப்கமிங்கில் தமிழ்ச்செல்வி அண்ட் சேதுபதி இவங்க 2 பேரோட மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. தமிழ்ச்செல்வி சேதுபதியை பார்த்தே பேசியிருக்கலாம். ஏன்னா இத்தனை முறையாக வந்து அவர்கிட்ட போல்டாக பேசுகிற தமிழ்ச்செல்வி இப்போ ஏன் பேசாமல் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல. அப்கமிங்கில் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் மைனர், எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சேதுபதி வந்து வருத்தப்படுவாரா இல்லை புரிஞ்சுக்குவாரா அப்படின்றத பற்றி தெரியல. ஆனால் ரொம்பவே அவங்க ஃபேமிலி வந்து அசிங்கப்படுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும். இதனால் சேதுபதி வந்து கோவப்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம்னு சொல்லி இப்படி அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி மேலே கோவம் இருக்கும். எங்கிட்டே நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் சக்திவேல் சீரியல் ரொம்ப பயங்கரமான ஒரு மருமகளா இருக்காங்க. இந்த பக்கம் சக்தியை உங்க அம்மா என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கா, இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி மாமியார் கேட்குறாங்க. ஆனா அவங்க பொண்ணு அங்க வந்து தப்பு தப்பாய் ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கு. காலையில 9 மணிக்கு எழுப்புனதுக்கே காட்டு கத்து கத்திட்டு இருக்கு. அப்கமிங் அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு சில சீக்வன்ஸ் வருது. ஒரு சில பிக்ஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாத்தனாரை இவங்க செஞ்ச பொங்கலில் வாந்தி எடுத்தா தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு பலார்னு ஒரு அறை வைக்கிறாரு. சீரியல் ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி அப்கமிங் சீக்வன்ஸ் என்ன வருதுன்ட்டு. தங்கமகள் சீரியலோட அப்டேட்டை வந்து ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்கீங்க. தங்கமகள் சீரியலில் அப்கமிங் பாட்டு டான்ஸு அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் வந்து களை கட்ட போகுது. என்னவா இருக்கும், எதுக்காக இந்த பாட்டு டான்ஸு அப்படின்னு தெரியல. இந்த ரஜினியோட லுக்கில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியல. பாப்போம், வெயிட் பண்ணி. டுடே ஷூட் மூட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த அப்டேட்ஸ் எல்லாம். நம்ம சந்தியராகம் சீரியலை விட்டு விலகினாங்க இல்லையா தாரா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷூட் டே அப்படின்னு சொல்லி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னவா இருக்கும், அப்கமிங் ஏதாவது மூவி ப்ராஜெக்ட்னால சீரியலை விட்டு விலகினாங்களா இல்லை வேறு ஏதாவது சீரியல் வந்து கமிட் ஆயிருக்காங்களா, பாப்போம், வெயிட் பண்ணி. ஆனால் ஷூட்டிங் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. என்னதான் ஆச்சு இவருக்கு, பிக் பாஸை விட்டு வந்தவங்க எல்லாருமே மூவி அப்படி இப்படின்னு ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. இவர் அவரோட ஹேரையும் கட் பண்ணல, தாடியும் எடுக்கல, அந்த உள்ளே இருந்த அந்த ஒரு லுக்கில் இன்னுமே கூடுதலாக முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகி வந்தே ஆகணும் நம்ம சரவண விக்ரம். கண்டிப்பாக இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. எல்லாமே கடந்து தான் வரணும். எல்லா தில்லாலங்கடி வேலை பண்ணவங்க எல்லாமே நார்மலாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க இங்கே வெளியில் வந்து. ஆனால் நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணல, எதுக்கு இப்படி மூட் ஆஃபில் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு தெரியல. கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி சீரியல்ஸ் மூவி அப்படின்னு வாங்க. சரவண விக்ரமோட இந்த லுக்கை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஒரு வேளை மூவி லுக்காக இருக்குமோ, அதை பற்றியும் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.